ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முருங்கைக்காயை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கட் பண்ண முருங்கைக்காயை சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, தட்டி வச்சு பூண்டு, பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் வரட்டும். பாருங்கள், நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு முருங்கைக்காயை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காய் வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் வேர்க்கடலையே வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் கூட நல்லா ஒட்டட்டும். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.